गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठलदास महाराज की ஜெய். விதுரர் கேட்டாரானோ, இந்த காலம் என்றது எப்படி நடக்கிறது, யாருக்கு எவ்வளோ நாள் நிச்சயிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கேட்டாரானோ. அதை ஆச்சரியமாக சொல்கிறார். இந்த 11வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தா எப்படி நம்ம ரிஷிகள்லாம் எப்படி இதை வர்ணிச்சிருக்கா, எவ்வளோ கம்மியிலேருந்து எவ்வளோ பெருசு வரையும் சொல்லியிருக்கா அப்படின்றது. இதெல்லாம் இப்போ லௌகீகமாக நிறைய விஷயத்தை வச்சு கண்டுபிடிச்சா, இவைகளெல்லாம் பாகவதத்தில் 5000 சொச்சம் வருஷம் முன்னாடி எழுதி வச்சிருக்காளே அப்படின்னு ஆச்சரியமாக. மேலே இந்த க்ஷணம், அந்த க்ஷணத்துக்கும், க்ஷணம்னா ஒரு செகண்டு, அதுக்கும் கீழே உள்ளதெல்லாம் சொல்லி, அதுக்கு மேலே க்ஷணம், நாள், மாதம், வருஷம்னு கடைசியாக இந்த பரார்த்தத்வயம் பிரம்மாவோட ஆயுஷ் பரியந்தம் சொல்கிறாராம். இது என்னென்னா, கீழே ஆரம்பிக்கும் போது இதுக்கு பரமாணு அப்படின்னு பேர். அந்த காலத்துக்கு இந்த பரமாணுலேருந்து ஆரம்பித்து பரமமகான் அப்படின்னா அந்த பிரம்மதேவனுடைய பரார்த்தத்வயம், அந்த கால பரியந்தம் இதில் சொல்லக்கூடியது இந்த அத்தியாயத்தில் சொல்லிட்டு வரார். முதல்ல ஆரம்பிக்கும் போது பரமாணுன்ற, பரமாணுன்னா இங்கே அணுன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆட்டம்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தில் இவர் இந்த பரமாணுவை சைஸாக எடுத்துக்காம இவர் காலமாக எடுத்துன்னு விவரிச்சுன்னு வரார். இந்த மாதிரி நிறைய இந்த பரமாணுக்கள் சேர்ந்து தான் ஒரு அணுவாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறார். இவ்வாறு இந்த 3 பரமாணு உண்டாகிற காலம் சேர்ந்து த்ரஸ்ரேணு அப்படின்னு உண்டாருது. இந்த த்ரஸ்ரேணுன்னு சொல்கிறது எதுன்னா, இந்த நம்ம ஜன்னல் திறந்தோன்னா சூரிய கிரணத்தில் சில தூசி பறக்கும். அந்த தூசி உற்பத்தியாகி பறக்கிற சமயம் ரொம்ப 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 கம்மியாக, அது எவ்வளோன்னா அதை தான் சொல்கிறார். அந்த உற்பத்தி ஆகிற சமயம் தான் அந்த ஒரு தூசி சின்னதாக உற்பத்தி ஆகிறதுக்கு த்ரஸ்ரேணு அப்படின்னு சொல்கிறார். த்ரஸ்ரேணு 3 த்ரஸ்ரேணு சேர்ந்தால் ஒரு த்ருட்டி. த்ருட்டி யுகாயத்தே தாமபஷ்யதாம்னு கோபிகைகள் சொல்லும்போது இந்த த்ருட்டி என்ற காலத்தை சொல்கிறா. த்ருட்டினா நம்ம ஏதோ ஒரு செகண்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். த்ருட்டிக்கும் செகண்டுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு மேலே வர்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு இப்படி போகிறது வழியாக மேலேருந்து சொல்லிட்டு வரேன். ஏன்னா இத்தினோண்டு சின்ன காலத்தில் நம்ம புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஒரு செகண்டுன்றது ஒரு க்ஷணம். அந்த க்ஷணத்தை 3ஆக பிரித்தா அதுக்கு நிமேஷம்னு பேர். அந்த நிமேஷத்தை 3ஆக பிரித்தா அதுக்கு லவம் அப்படின்னு பேர். அந்த லவம்னு சொல்லக்கூடிய காலம் இருக்கே, அதை 3ஆக பிரித்தா அதுக்கு வேதஹா அப்படின்னு பேர். அந்த வேதத்தை, அந்த காலம் இருக்கோன்னு அது டிவைடட் பை 100, அதை போட்டோம்னா அதுக்கு தான் த்ருட்டின்னு பேர். இப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு க்ஷணத்தை 900 டைம்ஸ் டிவைடட் பை பண்ணினா அது என்ன அந்த கால பிரமாணம் வருதோ அதுதான் த்ருட்டி. அதுவும் த்ருட்டியும் தாண்டி அதுக்கும் கீழே த்ரஸ்ரேனு கீழே லவம், பரமாணுன்னு இப்படி சொல்லிகிட்டே போகிறார். இப்போ இந்த த்ருட்டியை வச்சுன்னு பார்க்கும்போது த்ருட்டி இன்ட்டு 900 டைம்ஸ் போட்டோன்னா அதுதான் ஒரு க்ஷணமாக, ஒரு செகண்டு காலமாக. அப்போ அதை பிரித்தா எவ்வளோ சின்ன காலம்ன்றது அதனால் நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காலமாக அங்கேருந்து வர்ணிச்சுன்னு வரார் இந்த விஷயங்களை. இந்த ஒரு க்ஷணம் இன்ட்டு 5 போட்டால் 5 செகண்டு, இதுக்கு காஷ்டன்னு பேர். அந்த காஷ்ட இன்ட்டு 15 போட்டால் அதற்கு லகு என்று பெயர். இந்த லகுன்னு சொல்லக்கூடிய காலத்தை இன்ட்டு திரும்ப 15 போட்டோன்னா அதான் ஒரு நாழிகை அப்படின்னு, நாழிகைன்னு பஞ்சாங்கத்தில் வருதே. இந்த ஒரு நாழிகைன்றது லகு இன்ட்டு 15. இந்த மாதிரி ஒரு 2 நாழிகை சேர்ந்ததுன்னா ஒரு முகூர்த்தம். ஒரு முகூர்த்த காலம், முகூர்த்தம்னு பத்திரிகையில் போடுறோமோனோ, அது என்னென்னா இந்த 2 நாழிகை சேர்ந்தால் ஒரு முகூர்த்தம். எப்படி 2 நாழிகை ஒரு முகூர்த்தமோ அதே மாதிரி 6 அல்லது 7 நாழிகை சேர்ந்தால் ஒரு யாமம். இதே மாதிரி 8 யாமம் தான் ஒரு நாள் ஒருத்தனுக்கு தீர்மானமாகப்படுகிறது. 4 யாமம் பகல், 4 யாமம் ராத்திரியாக நம்ம காலமானது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம சாஸ்திர பிரகாரம் ஒரு மனிதனுக்கு. இப்போ ஒரு நாள் எடுத்தால் இந்த 8 யாமங்கள் சேர்ந்தது ஒரு நாள். அதே மாதிரி அந்த ஒரு 15 நாட்கள் சேர்ந்ததுன்னா ஒரு பட்சம், அது கிருஷ்ணபக்ஷமாகவும் சுக்லபக்ஷமாகவும் இப்படி இது ஒரு மாதமாக சொல்லப்படுகிறது சாஸ்திரத்தில். இந்த ஒரு மாதம் கணக்கை இந்த இடத்துல சொல்லும்போது அழகாக சொல்கிற. இதில் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் இருக்குது. எல்லோருக்கும் ஒரு சந்தேகம், இந்த ஏன் பண்ணுறோன்றது நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறால் இதை கவனித்து கேட்கணும். நம்மளுக்கு
இந்த 15 கிருஷ்ணபக்ஷம் 15 நாட்கள் சுக்லபக்ஷம் 15 நாட்கள் கிருஷ்ணபக்ஷம் சேர்ந்தால் நம்மளுக்கு ஒரு மாதம். இது நம்மளுடைய கணக்கு. ஆனால் பித்திருக்கள் இருக்கிற பித்ருலோகத்தில் இந்த ஒரு மாதம் அவளுக்கு ஒரு மாதம் இல்லையா, ஒரு நாள் கணக்காம். அப்போது நாம் ஏன் அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கணும், அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணு, பித்திருக்கள் எள்ளுஞ்சலம் விடு, அவளை பட்னி போடாதன்னு பெரியோர்கள் சொன்னதுக்கு காரணம் தெரியறது. நம்ம ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு தடவை சாப்பிட்டா வயிறு ரொம்பினா அதுவே போதுமானது தான். இப்போது அமாவாசை அன்னைக்கு நம்ம கொடுக்குற தர்ப்பணம் நம்மளை பொறுத்தவரையும் அமாவாசை ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் வருது. ஆனால் பித்திருக்களுக்கு 30 நாள் அவளுக்கு ஒரு நாளாக இருக்கிறதுனால நீ திருப்ப அடுத்த அமாவாசை உனக்கு வரும்போது அவளுக்கு அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. அதனால் அடுத்த நாள் பசிக்கு அந்த நீ கொடுத்த அமாவாசை ஒரு நாள் தர்ப்பணத்தை அவர்கள் அன்னைக்கு 30 நாளைக்கும் அவளுக்கு ஆகாரம் போட்ட மாதிரி இருக்குது, அவள் சாப்பிட்டுடுறா. திரும்ப மறுநாள் ஆரம்பிக்கும் போது பசிக்கும் போது திருப்பி நம்ம அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணிடுறோம். இப்படி பார்த்தா எப்படி ஆச்சரியமாக தீர்க்க தரிசனமாக அவர்கள் இப்படி அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் விடாத பண்ணு இதனில் எத்தனையோ தர்ப்பணங்கள்லாம் வச்சுருக்கா. அவைகள் எல்லாம் இருந்தாலும் இந்த அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்னன்றது இந்த கால கிரமத்துக்கு பிரகாரம் இவர் சொல்லும்போது நம்மளுக்கு புரியுறது. எப்படின்னா பித்திருக்களுக்கு இந்த ஒரு மாதம்ன்றது ஒரு நாளாக. அதனால் அமாவாசை அன்றைக்கி நம்ம தர்ப்பணம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு மாதம், அவர்களுக்கு ஒரு நாள். அந்த நாள் முழுக்க அவள் பட்னி இல்லாமல் வயிறு ரொம்பி இருப்பாள். திரும்ப அடுத்த அமாவாசை நம்ம விடும்போது அந்த நாள் முழுக்க அவள் பட்னி இல்லாமல் இருப்பான்னு பெரியோர்கள்லாம் ரிஷிகள்லாம் எழுதி வச்சிருக்கா. என்ன ஆச்சரியமான விஷயம், எவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனம். இப்படி பித்திருக்களுடைய கணக்கை சொன்னார். அதுக்கப்புறம் ஆச்சரியமாக தேவர்களுடைய கணக்கு சொல்கிறார். அது சொல்கிறதுக்கு முன்பே இப்போ நம்மளுக்கு கணக்கு சொல்லிட்டு வரும்போது இப்போது ஒரு மாதம் பர்யந்தம் சொன்னார். இப்போ 2 மாதம் சேர்ந்ததுன்னா அது ஒரு ருத்துவாக மாறிடுகிறது. இந்த மாதிரி 6 ருத்துக்கள் சேர்ந்தால் ஒரு சம்வத்சரமாக மாறிடுறது. இந்த சம்வத்சரமே உத்தராயணமாகவும் தட்சிணாயனமாகவும் பிரியறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இது நம்மளுக்கு சம்வத்சரம்னா ஒரு வருஷம் 12 மாதம் நம்ம கணக்கு. ஆனால் இது தேவர்கள் கணக்கில் எப்படின்னா இங்கே 12 மாதம் நம்மளுக்கு முடிகிறதுனா அவர்களுக்கு ஒரு நாளாக. இது எப்படின்னா இதுவும் இதில் ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்குது. இந்த உத்தராயண காலம்ன்றது தேவர்களுக்கு பகல், தட்சிணாயன காலம்ன்றது தேவர்களுக்கு ராத்திரி. அதை நம்ம பார்த்துட்டே வரும்போது மாசானாம் மார்கசீர்ஷோகம், மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதத்தில் அவரவர்கள் பிராத்த காலத்தில் எழுந்துட்டு சிவ பூஜை பண்ணி காயத்ரி ஜபம் பண்ணினாலோ பாராயணம் பண்ணாலோ ஒரு காயத்ரிக்கு 1000 காயத்ரி பண்ணின பலன்னு பெரியவெல்லாம் சொல்லி இப்படி அதனால தான் மார்கழி மாதம் பஜனை, மார்கழி மாதம் சிவ பூஜை அப்படின்னு அந்த குளூரில் என்ன எழுந்துட்டு பிரார்த்தனையாக பண்ணணும்னு. ஆனாலும் அதில் எழுந்து பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இந்த மார்கசீர்ஷ மாதம்தான் தேவர்களுக்கு விடியற்காலை. எல்லா நல்ல காரியங்களும் விடியற்காலை தானே ஆரம்பிப்பா. அதே மாதிரி இந்த மார்கசீரிஷம் முடிஞ்சு அடுத்தது தை பிறக்கும்போது உத்தராயணம் பிறந்துடுறது, பகல் ஆரம்பிச்சிடுறது. அந்த 6 மாதம் முடிஞ்சு அவர்களுக்கு ராத்திரி வருது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சம்வத்சரமானது தேவலோகத்தில் தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி கணக்கு சொல்கிறார். இதை வச்சு பார்க்கும்போது பிரம்மமோகன நிலையில் சரியாக சேர்றது. பின்னாடி பிரம்மமோகன நிலையில் இங்கே இவர் தூக்கின்னு போயிட்டார் கண்ணுக்குட்டி எல்லாம். ஆனால் அவர் அங்கேருந்து திரும்பி பார்க்கறதுக்குள்ளே இங்கே பார்த்தா நந்தகோகுலத்தில் ஒரு வருஷம் முடிஞ்சிருத்தான். என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமாக ரொம்ப நாளாக தோணின்னு இருந்தது. இந்த கணக்கு எங்கேருந்து எப்படி சொல்கிறா அப்படின்னு தெரியாமல் நானே யோசிச்சுட்டு இருந்தேன் தசமஸ்கந்தம் பாராயணம் பண்ணும்போது. இப்போ இந்த கதை மூலியமாக விஸ்தாரமாக பாகவதம் பார்க்கும்போது அதனுடைய விடை கிடச்சிருது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் என்றது தேவர்களுக்கு ஒரு நாள், நம்மளுடைய ஒரு மாதம் என்றது பித்திருக்களுக்கு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி மைத்ரேயர் விதிரேயர்கிட்ட ஆச்சரியமாக வர்ணிக்கிறார். இப்படி மனுஷர்களோட ஒரு சம்வத்சர கால பரியந்தம் தானே சொன்னார். அப்படி சொல்லிட்டு வரும்போது மேலே இது முழுக்க இதுக்கு சம்வத்சரம் அப்படின்னு பெயர் அப்படின்னு சொல்கிறார். சம்வத்சரம்னு இது ஏன் பெயருன்னா எல்லோருக்கும் கதியாக ஆதாரமாக இருந்து கொண்டு நமக்கு வழிகாட்டியாக இருந்து கொண்டு நமக்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டு நம்மளுக்கு வேணுங்கிற ஜீவனாதாரமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்கிற அந்த சூரிய பகவானை வச்சு தான் இதுக்கு சம்வத்சரம்னு பேர். அந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதம் முடியும் போது ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் பிரவேசிக்கிறார். அதனால் 12 ராசிகள் முடித்து திரும்பவும் இந்த மேஷ ராசிக்குள்ளே வரும்போது அது ஒரு 12 சைக்கிள் முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு சம்வத்சரம்னு பேர். இப்போ நம்ம மாசப்பருப்பு தர்ப்பத்தில் விருச்சிகா ரவி சங்கரமண சாத்தே, துலா ரவி சங்கரமண காலே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரோம் பார்த்தீங்களா. இப்படி ஒவ்வொரு ராசியிலையும் பிரவேசித்து
இந்த 12 மாதம் 12 ராசி முடிஞ்ச உடனே திருப்பி மேஷத்துக்கு வரும்போது ஒரு சம்வத்சரம் ஆறுது. இந்த சம்வத்சரம் சூரிய பகவானால் நடக்கிறதுனால இதுக்கு பேரே சம்வத்சரம் அப்படின்னு வச்சுட்டா. இந்த ப்ரஹஸ்பதி இருக்காரோனோ அவர் சூரியனை சுத்தறதுக்கு 12 மாதம் எடுத்துக்கிறாராம். அதுக்கு பரிவத்சரம் அப்படின்னு சொல்கிறா. அந்த காலத்துக்கு இதே காலம்தான், ஆனால் பேர் வேற, பரிவத்சரம் அப்படின்னு பேர். இப்போது இதில் யார் சூரிய பகவான் யாரும் இதில் கிடையாது. இதில் 30 நாள் 30 நாள் 30 நாள்னு ஒரு 12 மாதம் கணக்கு வருதே, அதுக்கு இடாவத்சரம் அப்படின்னு பெயர். அடுத்ததுக்கு பேர் அணுவத்சரம்னு பேர். இந்த அணுவத்சரம் எதுன்னா சந்திரனை வச்சு நகர்றது. அமாவாசை முடிஞ்ச உடனே அந்த சுக்லபக்ஷம் ஆகிறத ஆரம்பிக்கிறதோன்னோ, அது எப்படி சுக்லபக்ஷம் ஆரம்பித்து அமாவாசையோடு முடிகிறதோ திரும்பி சுக்லபக்ஷம் ஆரம்பிக்கிறதோ, இது 30 நாட்கள். இந்த மாதிரி ஒரு 12 சைக்கிள் ஆனதுன்னா அதுக்கு அணுவத்சரம்னு பேர். ஒரே காலத்தை தான் பலவிதமான பேர்களில் சொல்கிறார் அவர். இப்படி பலவிதமாக இதுக்கு பேரை சொல்லி, ஆனால் நம்மளுக்கு முக்கியம் எதுன்னா சம்வத்சரம். ஏன்னா சூரிய பகவான் மாத்திரம் 1 மணி நேரம் இல்லைன்னா அல்லோல கல்லோலப்பட்டு நாம் எல்லாம் அழுகி போயிடுவோம். அந்த உஷ்ணம் இல்லைன்னா எல்லாம் இந்த ஒரு பனியாக மாறி உலகமே அழுகி போயிடும். அதனால் எந்த ஒரு சூரிய பகவான் இருக்கிறதுனால நம்ம பிரகாசத்தோடு சந்தோஷமாக வேணுங்கிறத நம்மளுக்கு கிடைத்துண்டு அவர் அனுசரித்து இருக்கமோ, அதனால் அந்த சூரிய பகவான் தான் முக்கியம். அப்பேற்பட்ட சூரிய பகவானை அனுசரித்து இருக்கிறது இதுக்கு சம்வத்சரம்னு பேர். அது மூலியமாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு இப்படி இந்த காலத்தையே பலவிதமாக சொல்கிறார். இவைகள் சொன்ன உடனே விதுரர் திரும்ப கேட்குறார், இந்த யுகம் யுகம்னு சொல்கிறாளே அது எப்படி கணக்கு அப்படின்னு சொன்ன உடனே மேலே அதையும் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு 4 யுகங்கள் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துக்கும் என்னென்ன காலம்னா, கிருதயுகம்ன்றது நிறையா வருஷங்கள் இருக்கும். அதில் 4ல் ஒரு பங்கு திரேதாயுகம், அந்த நாளில் ஒரு பங்கு துவாபர யுகம், அந்த நாளில் ஒரு பங்கு கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு வரார். இப்படி வர்ணிச்சுட்டு இதுக்கு கணக்கு எப்படி சொல்கிறாருன்னா, மனுஷ வருஷத்தில் சொல்லாமல் தேவ வருஷத்தில் சொல்கிறார். என்னென்னா 12,000 தேவ வருஷம். இது 12,000 மனுஷ வருஷத்துக்கு பார்த்தா நம்மளுக்கு அது கணக்கு வராது. மனுஷ கணக்குக்கு பார்த்தா லட்சக்கணக்கில் போகும் வருஷம். அதுவும் பின்னாடி வருது, இந்த அத்தியாயத்தில் இல்லாமல் பின்னாடி வருது. ஆனால் இப்போ சொல்லும்போது தேவ வருஷத்தில் சொல்கிறார். 12,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். அதில் 4,000 வருஷம் கிருதயுகம், அப்புறம் அதில் ஒரு 3,000 வருஷம் என்றது திரேதாயுகம், அப்புறம் அதில் 2,000 வருஷம்ன்றது துவாபர யுகம், அப்புறம் அதில் இன்னொரு 1000 வருஷம் கலியுகம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 10,000 வருஷம். இதில் இன்னொரு 2,000 வருஷம் என்னென்னா அதுக்கு யுகசந்தி அப்படின்னு பேர். இங்கே யுகசந்தியில் மகாத்மாக்கள்லாம் விசேஷ தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுவார் அப்படின்னு இந்த யுக கணக்கை சொல்லி முடிக்கிறார். இவ்வாறு இந்த சதுர்யுகத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கணக்கு சொல்கிறார். என்னென்னா, இந்த மாதிரி 1000 சதுர்யுகம்ன்றது பிரம்மதேவனுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறார். இதில் இந்த 1000 சதுர்யுகத்தை 14 மன்வந்தராக பிரிக்கிறார். ஒரு மன்வந்தரத்துக்கு 71 சதுர்யுகம். அப்படின்னா 7 மன்வந்தரம் பகல், 7 மன்வந்தரம் ராத்திரி அப்படின்றது போல வர்ணிக்கிறார். இப்போ நம்ம கிட்டத்தட்ட பகல் முடிய போகிறது அவருக்கு. வைவஸ்வத மன்வந்தரே அதீதே சப்தமேனு 7வது மன்வந்தரத்தில் இருக்கோம். நம்ம அதில் 28வது ரவுண்டில் இருக்கோம் அப்படின்னு தான் நித்தியப்படி சங்கல்பத்தில் சொல்கிறோம். சப்தமே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, கலியுகத்தில் 28வது ரவுண்டில் 7வது மன்வந்தரத்தில் ஸ்வேதவராக கல்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பிரம்மாவுக்கு ஒரு நாள் 1000 சதுர்யுகம் இருக்கே, இதுக்கு ஸ்வேதவராக கல்பம்னு பேர். அப்பேற்பட்ட இதில் இருக்கும்னு சொல்லி தான் நம்ம சங்கல்பம் பண்ணுறோம். அப்படி பிரம்மதேவனோட ஆயுஷோடு பார்க்கும்போது பிரம்மதேவனுக்கு இந்த மாதிரி 1000 சதுர்யுகம் ஒரு நாள், அதில் 500 சதுர்யுகம் பகல், 500 சதுர்யுகம் ராத்திரி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்படி பிரம்மாக்கும் ராத்திரி தூங்கிடுவாராம். அவர் தூங்கும்போது என்ன ஆகும்னா ஒரு நைமித்திக பிரளயம் உண்டாகும். அந்த நைமித்திக பிரளயம் உண்டாகும் போது என்னன்னா, இந்த சந்திரன், சூரியன், தேவர்கள் எல்லோரும் அழிஞ்சிருவார்களாம். இப்போ பூஹு, புவஹா, சுவஹா, மகான்னு இந்த பூலோகத்துக்கு மேலே இருக்கிற 3 லோகமும் அழிஞ்சிரும். அப்புறம் பூலோகத்துக்கு கீழே இருக்கிற லோகமெல்லாம் அழிஞ்சிரும். இந்த மகர் லோகத்தில் இருக்கிற மகரிஷிகள்லாம் ஜனர்லோகத்துக்கு மேலே போய் அந்த பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர்கள் அங்கே இருந்துருவாலாம். ஆனால் இந்த சூரியன், சந்திரன், மற்ற நட்சத்திரங்கள், தேவர்கள் எல்லோரும் எப்போ இந்த 500 சதுர்யுகம் 7 மன்வந்தரம் முடியறதோ அப்போ இதெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாகவதத்தில் சொல்லப்படுறது. இப்போ இந்த பிரம்மாவோட ஆயுஷை பார்த்தோம். 1000 சதுர்யுகம்ன்றது பிரம்மாவோட ஒரு நாள்.
அப்போ அந்த ஒரு நாள் இன்ட்டு 365 இன்ட்டு 100 அவ்வளோ நாள் பிரம்மா ஜீவிப்பாராம். அதுக்கப்புறம் தான் மகாபிரளயம் உண்டாகும். இந்த பிரம்மாவனுடைய ஆயுஸ் அளவுக்கு மகாபிரளயம் இருக்கும், திரும்ப ஜெகத் சிருஷ்டி உண்டாகும். இது நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரார். அப்பேற்பட்ட பிரம்மாவுக்கு பரார்த்தத்வய ஜீவி அப்படின்னு பேர். அவருடைய ஆயுசே 50-50 பிரிச்சிருக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா, மகாபிரளயம்க்கு அப்புறம் ஒரு பரார்த்தத்வயத்தில் முதல் பரார்த்தம் ஆயிடுத்து, பூர்வார்த்தம் ஆயிடுத்து. இப்போ அடுத்த பரார்த்தம் ஆரம்பித்து முதல் பாத்ம கல்பமாகிற ஒரு நாள் முடிஞ்சு இப்போ ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்வேதவராக கல்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்னு இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே எப்படி சொல்ல முடியறது? மகாத்மாக்கள் தபஸுனால தியானத்தினால தான் இதெல்லாம் சொல்ல முடியும் போல் அப்படி பாகவதத்தில் அருமையாக வர்ணிக்கப்பட்டிருக்கு. இப்படி அலாதியாக பிரம்மதேவன் ஆயுஷை வர்ணித்து மேலே பகவானை குறித்து சொல்கிறாராம். இப்படி ஒரு ஜெகத் சிருஷ்டியை பண்ணி பிரம்மதேவரை சிருஷ்டி பண்ணி அவ்யக்தம் மகத் அகங்காரம், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், மனசு, அவரே அதிஷ்டாத்தாவாக இருந்து இந்த உலகத்தை படைச்சுட்டு இருக்காரே, அப்பேற்பட்ட பிரபுவுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறார். இத்தனையும் சொல்லிட்டு எப்படி அந்த காலத்தை வர்ணித்தார். ஒரு பரமாணுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஆரம்பித்து பரம மகான் அப்படின்னக்கூடிய பிரம்மதேவன் காலம் பர்யந்தம் இப்படி விஸ்தாரமாக சொன்னார். இந்த பரமாணுன்னா அதுக்கு மேலே, அந்த பரமாணு மேலே இருக்கிற அந்த மூணுன்னு சேர்த்தா அந்த ஒரு க்ஷணத்தை கிட்டத்தட்ட ஒரு 3000 தடவை ஒரு க்ஷணத்தை நம்ம சின்னது பண்ணினா அது எவ்வளோ சின்னதோ அதுலேருந்து ஆரம்பித்து இந்த காலத்தை வர்ணித்து கடைசியாக பரார்த்தத்வய ஜீவியாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவன் பர்யந்தம் இந்த 11வது அத்தியாயத்தில் சொன்னது அழகு. எத்தனை காடமான விஷயம், தீர்க்கமான விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு பிரவச்சனம் பண்ணணும் சொல்லணுன்ற அந்த வியாஜத்தில் நானும் அவ்வளோ அர்த்தம் பார்த்து தெரிஞ்சின்றது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பாகவத பாராயணம் நான் முதல்ல சொன்னேன்னு இது பண்ண நம்மளுக்கு நிறையா விஷயங்களுடைய சந்தேகம்லாம் தீரும். எனக்கே நிறையா தீர்ந்துருக்குன்னு சொன்னேன். அது ஓரளவுக்கு பார்த்து பண்ணும்போதே அப்படி இருந்தது. இப்போ எல்லாருக்கும் சொல்லும்போது இன்னும் தீர்க்கமாக பார்க்கணும் போல் இருக்குது. அப்படி பார்த்து சொல்லும்போது இன்னும் கூட இது என்ன சமுத்திரமிவ ரத்னாட்யம்னு, சமுத்திரத்தில் இவ்வளோதான் ரத்னம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா, நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு. அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் படிக்கும்போது அப்படி ஆச்சரியமான விஷயங்கள் வருது. ஆச்சரியம் இல்லை, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சந்தேகங்கள்லாம் அதை தானாகவே நிவர்த்தியாருது. அதான் பாகவதத்தினுடைய மகிமை. அப்படி ஒரு அத்தியாயம் இந்த 11வது அத்தியாயம். கொஞ்சம் பெருசாக தான் இதை விளக்கியிருக்கேன். மேலே எல்லோரும் கலந்து இந்த 11வது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச ஏகாதசோऽध्यायः மைத்ரேய உவாச சரமः சத்விசேஷானாம் அநேகோ அசம்யுதः சதா பரமாணுः சவிஜ்ஞேயோ நృணாமைக்யப்ரமோ யதः சதயேவ பதார்த்தஸ்ய ஸ்வரூபாவஸ்திதஸ்ய யத் கைவல்யம் பரமமஹான் அவிசேஷோ நிரந்தரः ஏவம் காலோபி அனுமிதः சௌக்ஷ்ம்யே ஸ்தௌல்யே ச சத்தமா संस्थानभुक्त्या भगवान् अव्यक्तो व्यक्तभुक् विभुः सकालः परमाणुर्वै यो भुङ्क्ते परमाणुतां सतो विशेष भुग्यस्तु सकालः परमो महान् अनुर्द्वौ परमाणु स्यात् त्रसरेणुः त्रयस्मृतः जलार्करश्मि अवगतः खमेव अनुपतन्नगात् त्रसरेणुत्रिकं भुङ्क्ते यः कालः स त्रुटिः स्मृतः शतभागस्तु वेधः स्यात् तैस्त्रिभिस्तु लवस्मृतः निमेषः तृळवो ज्ञेयः
आम्नातस्ते त्रयः क्षणः क्षणान् पञ्चविदुः काष्ठां लघुता दशपञ्च च लघूनि वै समाम्नाता दशपञ्च च नाडिका ते द्वे मुहूर्तः प्रहरः षड्यामः सप्तवानृणां द्वादशार्धपलोन्मानं चतुर्भिः चतुरङ्गुलैः स्वर्णमाशैः कृतच्छिद्रं यावत्प्रस्थजलप्लुतं यामाश्चत्वारः चत्वारः मर्त्यानामहनीवुभे पक्षः पञ्चदशाहानि शुक्लः कृष्णश्च मानदा तयोः समुच्चयो मासः पितॄणां तदहर्निशम् द्वौ तावृतुः षडयनं दक्षिणं चोत्तरं दिवि अयने चागनी प्राहुः वत्सरो 12 स्मृतः संवत्सरशतं नृणां परमायुः निरूपितं ग्रहक्षताराचक्रस्थः परमान्वादिना जगत् संवत्सरावसानेन पर्येति अनिमिषो विभुः संवत्सरः परिवत्सरः इडावत्सर एव च अनुवत्सरो वत्सरश्च विदुरैवं प्रभाष्यते यस्सृज्य शक्तिमुरुधा उच्छ्वसयन् स्वशक्त्या पुंसो भ्रमाय विविधावति भूतभेदः कालाख्यया गुणमयं क्रतुभिर्वितन्वन् तस्मै बलिं हरत वत्सरपञ्चकाय विदुरौवाच पितृदेवमनुष्याणाम् आयुः परमिदं स्मृतं परेषां गतिमाचक्ष्व ये स्युः कल्पाद्बहिर्विदः भगवान् वेदकालस्य गतिं भगवतो ननु विश्वं विचक्षते धीराः योगराद्धेन चक्षुषा मैत्रेय उवाच कृतं त्रेता द्वापरं च कलिश्चेति चतुर्युगम् दिव्यैर्द्वादशभिर्वर्षैः सावधानं निरूपितं चत्वारि त्रीणि द्वे चैकं कृतादिषु यथाक्रमं संख्यातानि सहस्राणि द्विगुणानि शतानि च सन्ध्याशयोरन्तरेण यः कालः शतसंख्ययोः तमेवाहुः युगं तज्ञाः यत्र धर्मो विधीयते धर्मः चतुष्पान्मनुजान् कृते समनुवर्तते स एवान्येषु अधर्मेण व्येतिपादेन वर्धता त्रिलोक्या
युगसाहस्रं बहिरा ब्रह्मणो दिनं तावत्येव निशातात यन्निमीलति विश्वसृक् निशावसान आरब्धो लोककल्पो अनुवर्तते यावद्दिनं भगवतः मनून् भुञ्जन् चतुर्दश स्वं स्वं कालं मनुर्भुङ्क्ते साधिकां ह्येकसप्ततिं मन्वन्तरेषु मनवः तद्वंश्याः ऋषयः सुराः भवन्ति चैव युगपत् सुरेशाश्चानु ये च तान् एष दैनं दिनः सर्गः ब्राह्मस्त्रैलोक्यवर्तनः तिर्यं नृपितृदेवानां सम्भवो यत्र कर्मभिः मन्वन्तरेषु भगवान् बिभ्रत्सत्वं स्वमूर्तिभिः मन्वादिभिः इदं विश्वम् अवति उदितपौरुषः तपोमात्रामुपादाय प्रतिसंवृद्धविक्रमः कालेनानुगताशेष आस्ते तूष्णीं दिनात्यये तमेव अन्वपिधीयन्ते लोका भूरादयस्त्रयः निशायाम् अनुवृत्तायां निर्मुक्तशशिभास्करम् त्रिलोक्यां दह्यमानायां शक्त्या संकर्षणाग्निना यान्त्यूष्मना महर्लोकात् जनं भृग्वादयोर्दिताः तावत् त्रिभुवनं सद्यः कल्पान्तैधित सिन्धवः प्लावयन्ति उत्कटाटोप चण्डवातेरितोर्मयः अन्तः स तस्मिन् सलिले आस्ते अनन्तासनो हरिः योगनिद्रा निमीलाक्षः स्तूयमानो जनालयैः एवं विधैः अहोरात्रैः कालगत्योपलक्षितैः अपक्षितम् इवास्यापि परमायुः वयःशतम् यदर्धमायुषस्तस्य परार्धम् अभिधीयते पूर्वः परार्धोपक्रान्ते ह्यपरोऽद्य प्रवर्तते पूर्वस्यादौ परार्धस्य ब्राह्मो नाम महानभूत् कल्पो यत्राभवत् ब्रह्मा शब्दब्रह्मेति यं विदुः तस्यैव चान्ते कल्पोऽभूत् यं पाद्मम् अभिचक्षते यद्धरेः नाभिसरसः आसील्लोकसरोरुहम् अयं तु कथितः कल्पः द्वितीयस्यापि भारत वाराह इति विख्यातो यत्रासीत्
सूकरो हरिः कालोऽयं विपरार्धाख्यः निमेष उपचर्यते अव्याकृतस्य अनन्तस्य अनादेः जगदात्मनः कालोऽयं परमाण्वादिः विपरार्धान्त ईश्वरः नैवेशितुं प्रभुर्भूम्नः ईश्वरो धाममानिनां विकारैः सहितो युक्तैः विशेषादिभिः आवृतः आण्डकोशो बहिरयं 50 कोटिविस्तृतः दशोत्तराधिकैः यत्र प्रविष्टः परमाणुवत् लक्ष्यते अन्तर्गताश्चान्ये कोटिशो ह्यण्डराशयः तदाहुरक्षरं ब्रह्म सर्वकारणकारणं विष्णोर्धाम परं साक्षात् पुरुषस्य महात्मनः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे 11 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।